ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தேங்காய் பால் தக்காளி சாதம் தான். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த தக்காளி சாதம் ரொம்பவே தேங்காய் பால் வாசத்தோட ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். இப்போ இந்த சிம்பிளான லஞ்ச் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல நான் ஒரு குக்கரை எடுத்து வச்சுக்கிறேன். இந்த குக்கர் ரிவ்யூ, இந்த பாத்திரம் ரிவ்யூ எல்லாம் நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதில் நான் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை சேர்த்துருக்கேன். இன்னைக்கு தேங்காய் எண்ணெயும் தேங்காய் பாலும் தான் வச்சு நம்ம இந்த தக்காளி சாதம் செய்ய போகிறோம். அதனால ரொம்பவே ஃப்ளேவராக இருக்க போகுது. இப்போ எண்ணெய் சூடாக இருக்கு. இப்போ நான் ஒரு பிரிஞ்சி இலையை 2 பிச்சு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கோங்க. இப்போதுலேருந்து நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வறுத்துக்கலாம். இப்போ நான் 5 முந்திரி பருப்பை பாதியாக உடச்சி வச்சுருக்கேன். அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும், கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் சோம்பு சேர்த்து செய்யும்போது இந்த சாதத்தோட ஃப்ளேவரே வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு லைட்டான ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம எல்லாமே புரிஞ்சாச்சு. இப்போ நம்ம 2 பச்சை மிளகாய்களை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுவும் ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். 3 பெரிய வெங்காயத்தில் நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் இதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் லைட்டாக வெந்து வந்தாலே போதும். ரொம்ப வறுப்படணும்னா அவசியம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வறுப்பட்டு வந்தாச்சு. இப்போ நான் 2 தக்காளியை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கூட இன்னொரு தக்காளி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருதுன்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பிரியாணி தூளையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே இந்த மசாலாவெல்லாம் வறுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மசாலா எல்லாம் நல்லா வறுப்பட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி நம்ம சேர்ப்போம் இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த தேங்காய் பாலை தான் நம்ம இன்னைக்கு சேர்த்துருக்கோம். இப்போ சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ அந்த தேங்காய் பால் பாருங்கள் நல்லா கொதி வருதுன்னு. இந்த ஸ்டேஜில் நான் கழுவி வச்சிருக்கிற அரிசியும் அதில் சேர்த்துக்கிறேன். நான் நார்மலான சாப்பாடு அரிசி தான் இது நீங்கள் எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாஸ்மதி அரிசி கூட எடுத்துக்கலாம். இப்போ அரிசி சேர்த்தாச்சு. இப்போ ஒரு வாட்டி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ லைட்டாக ஒரு கொதி வரும்போது நம்ம மூடி போட்டு வேக வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக பபிள்ஸ் வறுத்து பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கர் மூடியை போட்டு மூடி ஒரு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். 2 விசில் வரட்டும். இப்போ 2 விசில் வந்தாச்சு. ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ நம்ம கீரை இறக்கி வச்சுட்டு இதை நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ சூப்பரான தேங்காய் பால் தக்காளி சாதம் ரெடியாக இருக்குன்னு. அப்படியே நம்ம மூடி ஓப்பன் பண்ணும்போதே ரொம்பவே சூப்பரான ஸ்மெல்லாக இருக்குது. இப்போ நம்ம மெதுவாக கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டு கலந்து விட்டுக்கோங்க. அப்போ சாதம் ரொம்ப நேரத்துக்கு குழையாமலே இருக்கும். நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த அருமையான தேங்காய் பால் தக்காளி சாதம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. குக்கிங் வித் ஜோதி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல டிஷ்ல சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.